ஹாய் கைஸ், நான் உங்கள் பிரகாஷ். டேரக்டாக டாப்பிக்கில் போகலாம். இந்த வீடியோவில் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, என்எஃப்டி, கிரிப்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோட காமன் பிரின்சிபல், இந்த 3 டெப்லையும் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கும், இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். என்கிட்ட ஒரு யூனிக்கான பென் இருக்குது, பட் அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதோட ப்ரைஸ் 10ன்னு வச்சுப்போம். இப்போ 2 பேர் இங்கே வராங்க, வந்து அந்த பென் வேணும்னு என்கிட்ட கேட்குறாங்க. பட் என்கிட்ட ஒரு பென் தான் இருக்குது, 2 பேருக்கும் செல் பண்ண முடியாது. ஸோ அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் 11 ருபீஸ் தரேன், எனக்கு அந்த பெண்ணை கொடுத்துருங்கன்ட்டு. நானும் 1 ருபீஸ் ப்ராஃபிட்டில் நான் கொடுத்துட்டேன். இப்போ பென்னு வந்து அதே பெண்ணு தான், பட் அதோட வேல்யூ 11 ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட்லேயும் இதே தான் நடக்கும். டிமாண்ட் அதிகமாகும் போது எக்ஸ்ட்ரா பையர்ஸ் வருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதே ஆப்போசிட் சைடில் பார்ப்போம். என்கிட்ட பென் இருக்குது, பட் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக மணி நீட் இருக்குது. ஸோ நான் அதை 10 ருபீஸ்க்கே விற்கிறேன். அந்த சைடு டிமாண்ட் இல்லை, யாருமே வாங்கலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை ப்ரைஸ் கம்மி பண்ணி விற்கிறேன். இப்போ 9 ருபீஸ்க்கு விற்கிறேன். ஸோ ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக வாங்கிட்டாங்க. எனக்கு மணி நீட் இருந்ததுனால 1 ருபீஸ் லாஸில் விற்றேன். இப்போவும் பென் அதே பென் தான், பட் அதோட ப்ரைஸ் 9 ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட்லேயும் இதே தான் நடக்கும். இப்போ ரியல் மார்க்கெட்டுக்கு வருவோம். இங்கே ஒரு பென் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் ஒரு ஸ்டாக்கோ ஒரு கிரிப்டோவோ இல்லை, நிறையா தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் டாலர் இருக்குது. ஸோ இப்போ இதே பென் 10 ருபீஸ்க்கு தான் இருக்குது, பட் அதை ஒரு 100 பேர் வந்து எனக்கு 11 ருபீஸ் கொடுங்கன்னு கேட்கலாம். இன்னொரு 100 பேர் வந்து 12 ருபீஸ் கொடுங்கன்னு கேட்கலாம். ஸோ இவங்க கேட்குறாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை தான் நம்ம மார்க்கெட்டில் என்ன சொல்கிறோன்னா ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் ஆகி பையருக்கும் செல்லருக்கும் இடையில ஒரு ட்ரேட் நடந்தால் ஒரு ப்ரைஸ் வரும். நான் அந்த பெண்ணை வந்து 11க்கும் கொடுக்கலாம், 12க்கும் கொடுக்கலாம். ஸோ நான் யாருக்கு கன்ஃபார்ம் பண்ணி எந்த ப்ரைஸ் கொடுக்குறனோ அதுதான் ஃபைனல் ட்ரேடட் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் தான் நம்ம மார்க்கெட்டில் கரெக்டாக அந்த ஸ்டாக்கோட என்எஃப்டியோட வேல்யூ ப்ரைஸாக இருக்கும். இதில் தான் இங்கே முக்கியமான இன்னொரு ஆள் வராங்க. அவர் தான் வால்யூம். வால்யூம்னா என்னென்னா எவ்வளோ ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகுதுங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வச்சுருக்கிற பெண்ணை ஒரு 100 பேர் 11 ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் 12 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? கரெக்ட், 12. எப்பவுமே லாஸ்ட் என்ன ட்ரேட் ஆகிருக்கோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். பட் இதில் இப்போ வால்யூம் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். இதை இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒரு 10 ரூபா பிஸ்கட் இருக்குது, எல்லோரும் 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஒருத்தன் மட்டும் 12 ரூபாய்க்கு வாங்குறான். ஸோ அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏமாந்துட்டான்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இங்கேயும் அதே தான். ஏன்னா 12 ரூபாய்க்கு அந்த வாங்கின பெண்ணில் அவரால் திரும்ப 12 ரூபாய்க்கு விற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே 11 ரூபாய்க்கு விற்கும்போது அதோட வேல்யூ 11 தான் இருக்கும். ஸோ அவர் விற்கணும்னு நினச்சாலும் 1 ரூபா லாஸில் தான் விற்க முடியும். இல்லைனா அவருக்கு அல்டர்னேட்டிவ் இன்னொரு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, எல்லாருமே அந்த வேல்யூஸை 12 ஆகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதனால தான் இதை மார்க்கெட்டில் நம்ம ஓவர் ப்ரைஸ்டு சொல்கிறோம். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ நிறைய ஸ்டாக்கை வாங்கி மார்க்கெட் ப்ரைஸை கம்மியாகவோ அதிகமாகவோ ஆக்க முடியுமே அப்படின்ட்டு. பட் ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே தான் நம்ம சிபி வராங்க. சிபி ஈஸியாக சொல்லணும்னா நம்ம ட்ரேடிங் போலீஸ்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் இருக்க சடன் சேஞ்சஸ், மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சி ஃபைன் போடுவாங்க. சம்டைம்ஸ் அக்கௌண்ட்டை பேன் கூட பண்ணுவாங்க. அப்போது இன்வெஸ்டர்ஸ்லாம் எப்படி ஹை ஷேர்ஸை வாங்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, அவங்க ஒன்று ஐபிஓ வழியாக வாங்குவாங்க, இல்லைனா ஹெச்என்ஏ அப்ளை பண்ணி போவாங்க. ஹெச்என்ஏன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்டன் ப்ரொஃபைல், ஒரு இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு தனி ப்ரொஃபைல் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு சில லிமிட்டேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அது எப்படி பண்ணலாங்கிறத நான் செப்பரேட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவோட லாஸ்ட் டாபிக். அப்போது பை செல்லால் மட்டும்தான் ப்ரைஸ் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 2 ஆன்சர் இருக்குது. ஒன்று எஸ் அண்ட் நோ. புரிகிற மாதிரியே சொல்கிறேன். மார்க்கெட்டோட சேஞ்சஸ் கண்டிப்பாக பை அண்ட் செல்லை பொறுத்து தான் மாறும். பட் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் வேணால் நிறையா மாறலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நம்ம பெண் கதையை வச்சே சொல்லுவோமே. அந்த பெண்ணில் ஒரு ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணை வந்து விற்கணும்னு நினைப்பாங்க. எல்லோரும் அட் டைமில் விற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ணோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ மார்க்கெட்லேயும் இது அப்ளிகேட் ஆகும். இது இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக பார்ப்போம். இப்போது அந்த பெண்ணு வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக வருது, ரொம்ப வருஷத்துக்கு எழுதுது அப்படின்னாங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் புதுசாக வருவாங்க. புதுசாக ஆட்டோமேட்டிக்காக வரும்போது என்ன ஆகும், அதோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கூடும். ஸோ மார்க்கெட்லேயும் இதே தான் இம்பார்ட்டன் ஆகுது. ஸோ இதனால தான் ஒரு சிம்பிளாக சொல்லுவாங்க, நியூஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். என்எஃப்டி, கிரிப்டோ, ஸ்டாக் எல்லாத்துலேயும் பேசிக் பிரின்சிபல் இது தாங்க. பட் அதோட நேச்சர், யூசேஜ் பொறுத்து அதோட நியூஸ் ரேஷியோ எல்லாமே மாறும். எக்ஸாம்பிள் என்எஃப்டினா மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கலெக்டபிள்ஸ், யூனிக்கான சாங்ஸு, போஸ்டர்ஸு, அந்த மாதிரி இதுக்கு. ஸ்டாக்னால் ஒரு கம்பெனியோட பொறுத்து. ஸோ கம்பெனியோட நியூஸ் ஒரு மாதிரி இருக்கும், என்எஃப்டியோட நியூஸ் ஒரு மாதிரி இருக்கும். கிரிப்டோங்கிறது அதை மைண்ட் பண்ணுறதை பொறுத்து. ஸோ அதோட நியூஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பொறுத்து அதோட ரேஷியோ எல்லாமே மாறும். ஸோ இதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா, இந்த 3 இதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ க்ளோஸ். இப்போ பர்சனலாக ஒரு சில வரிகள். லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண ரீச் இல்லைன்ட்டு சேனலை 1 இயராக ஓப்பனே பண்ணல. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய ரொம்ப சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தாலோ, இதே மாதிரி வேறு ஏதாச்சும் நம்ம லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலோ கமெண்ட் பண்ணுங்கள். சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். இட்ஸ் லேர்ன் வித் பிரகாஷ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.